தம்பி, கொள்கை உலகத்துல எந்த ஒரு மொழிவழி தேசிய இனத்துக்கும், தமிழர்கள் நமக்கு மட்டும் இல்ல, தெலுங்கர்களுக்கோ கன்னடாவுக்கோ கொள்கை மொழிங்கிறத அவரவர் தாய்மொழியா தான் இருக்கணும். அதுதான் பயிற்று மொழி, அதுதான் எல்லா மொழியுமா இருக்கணும். பயன்பாட்டு மொழியாக நமக்கு பல முறை சொல்லிட்டோம். நமக்கு பயன்பாட்டு மொழியா நம்ம வெள்ளைக்கார ஆண்டதுனால நம்ம ஆங்கிலத்தை தொடர்பு மொழியா வச்சுக்கிட்டோம். அதுதான் வேணுமென்றால் உலகத்தின் எம்மொழியும் கற்கலாம். தேவை கருதி விரும்பினால் கற்கலாம். அது சமஸ்கிருதமா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், உருதா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், போஜ்பூரி, பீகாரி, குஜராத்தி, எதாவனாலும் இருக்கலாம். ஆனால் கட்டாயமா இதை படிச்சாகணும். இது தேசிய மொழி, இது நேஷனல் லாங்குவேஜ். அதை ஏற்க முடியாது. நீ நேஷனல்னா ஏன் நேஷனல் என்னாச்சு? உன் மொழி தேசிய மொழினா அப்ப ஏன் மொழி என்னாச்சுன்னு வருது இல்ல? அது சரியில்லை. பல மொழிவழி தேசிய இனங்களின் கூடாரம், பல தேசிய இனங்கள் கூடி வாழுகிற கூட்டு அமைப்பு தான் இந்தியா. அதை நினைவில் வச்சுக்கணும். மாநிலங்கள் அவைதானே ஒழிய ஆல் இந்தியோ ரேடியா தானே ஒழிய ஆல் இந்தியா ரேடியா தானே ஒழிய இந்திய ரேடியோலாம் கிடையாது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், பல மொழிவழி தேசிய இனங்கள் இந்தியாங்கிற நாடு உருவாகிறதுக்கு முன்பே நாங்க கூடி நிலைத்து வாழ்றோம். நம்ம ஒரு நாட்டு இந்தியாங்கிற நாட்டுக்குள்ள கூடி இன்னைக்கு வாழ்றோம். நீ இந்திய நாட்டின் குடிமகன், நான் இந்திய நாட்டின் குடிமகன், அவரும் இந்திய நாட்டின் குடிமகன். ஆனால் உன்னுடைய நேஷனாலிட்டி தெலுங்கு, என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ், அவருடைய நேஷனாலிட்டி மராட்டி, அவருடைய குஜராத்தி, அவருடைய போஜ்பூரி, அவரது பீகாரி, அவர் பஞ்சாபி. ஆனால் நாங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேஷனாலிட்டி தமிழ். இதுல எந்த குழப்பமும் இல்ல ஆள்றவங்களுக்கு தவிர. அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு, தடிமாறி இருக்கிறாங்க. இந்தி யார் படிக்கலன்னு சொல்லுங்க. நான் திரும்ப கேட்கிறேன். எங்க ஆளுங்க IAS IPS ஆகி வட இந்தியாவுக்கு பணி செய்ய வரும்போது போய் கத்துக்கிறாங்க. எங்க பிள்ளைங்க ராணுவத்தில் இருக்கிறாங்க. சீக்கிய ரெஜிமெண்ட் மாதிரி இன்னைக்கு தமிழர் ரெஜிமெண்ட் சொல்ற அளவுக்கு அதிகமாக எங்க பிள்ளைகள் ராணுவத்தில் இருக்காங்க. இந்தி படிச்சுட்டு போய் சேர்றாங்களா? சேர்ந்து படிச்சுக்கிறாங்க. எங்க மக்கள் ஈழத்தில் இருந்து ஏதிலிகளா நாங்க பிரான்ஸுக்கு போனோம். பிரெஞ்சு கத்துக்கிட்டு போனோமா? போய் கத்துக்கிட்டோமா? தேவை கத்துக்கணும். உணவு, மொழி, உடை, இதெல்லாம் அந்த தேவை. நிலமும் காலமும் தேவையும் தீர்மானிக்கும். போட்டு குழப்பிக்க கூடாது. நன்றி.